மா தைப்பூசத்தை பற்றி சொல்லுங்கம்மா. நாளைக்கு தான் தைப்பூசமே. நாளைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியே தைப்பூசம் வருது. இந்த தடவை முன்னாடியே வந்துடுது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே தூங்கி எழுந்துப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாரும் தூங்குற வேலை தான். தூங்கி எழுந்துட்டு தலை குளிங்க. தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போக முடிஞ்சு கோவிலுக்கு போங்க. அந்த முருகருக்குன்னு ஒரு இதுனா சஷ்டி வரும், கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாள்லேயே நம்ம முருகரை நினச்சி வழிபடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் வேலைக்கு போகிறவங்க எங்களால் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண முடியலம்மா அப்படின்னா இந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டில் இருப்பீங்க. நாளைக்கு அந்த தைப்பூசத்தை மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் வீட்டில் ஒரு வடை பாயசம் பண்ணுங்கள். அதுவும் முடியலன்னா ஒரு டம்ளர் பால் வைங்க. பாலில் ஏலக்காய் போட்டு வைங்க. அப்படி இல்லைம்மா எப்போவுமே வீட்டில் அவுள் வச்சுக்கோங்க. எல்லா கடவுளுக்குமே அவுள் ரொம்ப பிடிச்சது. இந்த மகாலட்சுமி கூட அவுள் நம்ம சும்மா வறுத்துட்டு கொஞ்சம் மிக்சியில் தூள் பண்ணி பால் கொதிக்க வச்சு அதில் போட்டிங்கன்னா அவுள் பாயசம். அதில் ஒரு ஏலக்காய், முந்திரி, திராட்சை போட்டு நெய்வேத்தியம் வைங்க. முருகருக்கும் அதே மாதிரி. உங்களுக்கு ஜவ்வரிசி சேமியாலாம் லேட் ஆகும். அவுள் வாங்கி வச்சுட்டு அவுளை வறுத்து வச்சு அதுலேயே நெய்யில் கொஞ்சம் வறுத்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். அதை கூட முந்திரி, திராட்சை போட்டு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணலாம். அது மாதிரி அவுள் ரொம்ப முக்கியம், மகாலட்சுமிக்கு பிடிச்சது. நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்க. காலையிலையும் நைட்டும் ஒன்றும் சாப்பிடாம இருங்க. அப்படி என்னால் முடியாதுமா அப்படின்னா பால் பழம் சாப்பிடுங்க. அப்படியும் இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. உப்பு இல்லாமல் சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேசரி பண்ணி வச்சுட்டு அந்த சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, வயிறு நிறைவாக இருக்கும். அதனால் அதை மாதிரி குடிங்க. இந்த சத்துமாவு கஞ்சி இருக்கா, அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அந்த கஞ்சி பண்ணி குடிங்க. அப்படிலாம் விரதம் இருங்க. நாளைக்கு சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம ஒரு வருஷம் முருகருக்கு நம்ம கிருத்திகைக்கெலாம் எங்களால் உட்காந்து கந்த சஷ்டி படிக்க முடியல, ஏதோ முருகருக்குன்னு எதுவுமே செய்ய முடியலம்மா அப்படின்றவங்க நாளைக்கு அதை தவற விடாதீங்க. அந்த தைப்பூசத்தை நாளைக்கு உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க. வேல்மாறல் ரொம்ப முக்கியம், அதை படிங்க. சில பேர் வீட்டில் வேல் வச்சுருப்பாங்க. வேல் வச்சுருக்கவங்களாம் நாளைக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வைங்க. நாளைக்கு முருகர் படம் இருக்கிறவங்க முருகருக்கு பூ போட்டு பூஜை பண்ணுங்க. முருகருக்கு செம்பருத்தி இருந்தாலும் வைங்க. செவ்வாரலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ போட்டால் ரொம்ப விசேஷம். முருகர் அதை தான் விரும்புவார், அந்த பூவை. அதுவும் போடலாம். மல்லி உங்கள் வீட்டில் என்ன முடியுதோ அதை முருகருக்கு பண்ணி வைங்க. முருகர் தமிழ் கடவுள். அவர் முருகர் ரொம்ப ரொம்ப சக்தியானவர். முருகரை கும்பிட்றவங்களுக்கு தான் அந்த இதுவும் தெரியும். முருகரை மிஸ் பண்ணாத கும்பிடுங்க. சுப்பிரமணிய மிஞ்சிக்கு தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை அப்படின்னு பழமொழியாக சொல்லுவாங்க. நம்ம தமிழ் கடவுள்னா முருகர் தான். அதனால் முருகரை கண்டிப்பாக நம்ம கும்பிடணும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இதுவை மிஸ் பண்ணாதீங்க. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே மாதிரி வேல்மாறல் புக்கு வாங்கி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து படிங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷம். ஒரு வருஷம் படிக்காத பலனை இந்த ஒரே நாளில் அந்த பலனை நம்ம அனுபவிக்கலாம். அதனால் தைப்பூசத்தை யாரும் தவற விடாதீங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக வந்ததால் வேலைக்கு போகிறவங்களாம் தாராளமாக உட்காந்து படிக்கலாம். வீட்டில் இருக்க பெண்களும் படிங்க. இது ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு எல்லாரும் கோவிலுக்கு போங்க. முருகருக்கு உங்களால் முடிஞ்சது பூ, விளக்கு அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. விளக்கேற்றுங்க. எண்ணெய் வீட்டிலேருந்து கொண்டு போங்க. நெய் ரொம்ப விசேஷம். முருகருக்கு நெய் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க. முருகருக்கு பூ வாங்கி பண்ணணும். ஆனால் நாளைக்கு தவறாமல் கோவிலுக்கு போயிடுங்க. முருகரை போய் தரிசனம் பண்ணுங்க. வீட்லேயும் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. முருகர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். முருகர் உங்களை எல்லாம் நல்லா வச்சிருப்பாரு. வாழ்க வளமுடன்.